பெருமாள் மலை ஏறிய போது விட்ட பெருமூச்சு. மயங்கி விழுந்த பக்தர் உயிரிழந்த பரிதாபம். பெரிய மலைகள், படிகட்டு நிறைந்த பகுதிகள், கரடுமுரடான பாதைகளை கடந்து உயரமான மலை ஏறுபவர்கள் எந்த ஒரு வியாதியிலும் இருக்கக்கூடாது, முக்கியமாக இதயம், மூச்சு சம்பந்தமான பிரச்சனையில் இருக்கக்கூடாது என காவல்துறையினர் அறிவுறுத்தி இருக்கும் நிலையில் சில இடங்களில் இது போன்ற அசம்பாவிதங்களும் நடந்து விடுகின்றன. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே பெத்தநாயக்கன் பாளையத்தில் இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான 2000 அடி உயரம் 1860 படிகட்டுகள் கொண்ட அருள்மிகு ஸ்ரீ கோப்புகொண்ட பெருமாள் மலை கோவில் அமைந்திருக்கிறது. கோவிலில் ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் 5 சனிக்கிழமைகளிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். இதில் 3 வார சனிக்கிழமைகளில் சிறப்பு தரிசனம் செய்ய பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் இன்று புரட்டாசி 2வது சனிக்கிழமை என்பதால் இரவு 12 மணி முதலே பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்து வந்த நிலையில் சேலத்தைச் சேர்ந்த மாதேஷ்குமார் என்பவர் கோவையில் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வரும் அவர் தனது மனைவி 2 குழந்தைகளோடு கோப்புகொண்ட பெருமாள் கோவிலுக்கு வந்து படியேறி சாமி தரிசனம் செய்தார். போதுதான் அவருக்கு திடீரென மயக்கம் ஏற்பட்டது. தகவல் அறிந்த ஏத்தாப்பூர் காவல்துறையினர் அவரை சோதித்த போது அவர் உயிரிழந்து விட்டது தெரிந்தது. மனைவி, குழந்தைகள் பதறி துடிக்க பெத்தநாயக்கன் பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அவரது உடல் அனுப்பி வைக்கப்பட்டது. பயணிகளோட போன அரசு பேருந்து திடீர்னு விவசாய நிலத்துல தலைகீழா கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஓட்டுநர் உட்பட 7 பேர் படுகாயமடைஞ்சு சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்காங்க. பள்ளி பேருந்துக்கு வழிவிட போய் இப்படி ஒரு விபத்து ஏற்பட்டதா கூறப்படுது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில இருந்து புள்ளஞ்சாவடிக்கு அரசு பேருந்து ஒண்ணு கிளம்பி போயிருந்திருக்கு. புலியூர் வழியா இந்த டவுன் பேருந்து போன நிலையில தான் புலியூர் பக்கத்துல வரும்போது எதிரில பள்ளி பேருந்து வரதுனால அந்த பேருந்துக்கு வழி வர்றதுக்காக அரசு பேருந்து சாலை ஓரமா ஒதுங்கினதா கூறப்படுது. அப்பதான் நிலை தடுமாறின பேருந்து பக்கத்துல இருக்கக்கூடிய நெல் வயல்ல கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருந்திருக்கு. தலைகீழா இந்த பேருந்து கவிழ்ந்த நிலையில ஓட்டுநர் உட்பட 7 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. உடனடியாக அங்க வந்து அவங்கள மீட்டு சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இது தொடர்பா போலீசார் தீவிர விசாரணையும் மேற்கொண்டுட்டு வராங்க. பயணிகளோட போன அரசு பேருந்து தலைகீழா கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு.